எதிராக மத்திய மாநில அரசுகளின் விரோத சட்டங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு வணிகர் சங்கம் பேரமைப்பின் மாநில தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா அவர்களின் அறிவுறுத்தலின்படி காஞ்சி மண்டல தலைவர் அமல்ராஜ் மற்றும் செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட தலைவர் ஜி.ஜே. பிரபாகரன் அவர்களின் தலைமையில் மாநில நிர்வாகிகள் மகேஸ்வரன், உத்தரகுமார், அப்துல் சமத், ஹாஜி மக்கா சலீம், மாவட்ட நிர்வாகிகள் ஏ.ஜி.டி. துரைராஜ், பட்டுராஜ், பவித்ரா சீனிவாசன், லிங்கன் மன்சூர் அலி, பாபு ஆகியோர் முன்னிலையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் இந்திரஜித் வரவேற்புரை ஆற்றிட செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டம் மத்திய மாநில அரசுகளின் வணிக விரோத சட்டங்களை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ஜி. பிரபாகரன் கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டமானது வணிகர்களுக்கு சுமையாக கடைகளின் வாடகை மீதான 18% வரி விதிப்பை உடனே திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், வணிகர்களின் வாழ்வாதாரத்தை சுரண்டி கொண்டிருக்கும் அந்நிய நாட்டு ஆன்லைன் வர்த்தகத்தை தடை செய்ய வேண்டும், மாநில அரசு ஆண்டுதோறும் 6% கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்ப பெற்றிட வலியுறுத்தியும், வணிக உரிம கட்டணம் உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய கோரியும், குப்பை வரி மாநிலம் முழுவதும் ஒரே சீராக அறிவித்திட வலியுறுத்தியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு வட்டார பழம்பொருள் அணி தலைவர் செல்வராஜ், செயலாளர் பால்ராஜ், பொருளாளர் அப்துல் மாலிக், மதுராந்தகம் வட்டார பழம்பொருள் அணி தலைவர் முகமது அலி, செயலாளர் ராஜேஷ், பொருளாளர் மஸ்தான், செங்கல்பட்டு மாவட்ட மருந்து வணிகர்கள் சங்க தலைவர் ஜெயக்குமார், செயலாளர் ராஜா, பொருளாளர் லோகநாதன், செங்கல்பட்டு மாவட்ட ஓட்டல்கள் சங்க தலைவர் பாண்டியன், செயலாளர் ஜெயசிம்மன், பொருளாளர் ஆனந்தன், கௌரவ தலைவர் இளங்கோவன், மதுராந்தகம் வட்டார கனரக லாரி உரிமையாளர்கள் நல சங்க தலைவர் ராமன், செயலாளர் மோகன், பொருளாளர் குமார், செங்கல்பட்டு லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாபு, செயலாளர் கணேசன், பொருளாளர் சக்திவேல், பேரமைப்பின் மாவட்ட இளைஞர் அணி நிர்வாகிகள் மாதவன், பாஸ்கரன், செல்வம், 2 சக்கர வாகனம் பழுது பார்ப்போர் நல சங்க தலைவர் ராமச்சந்திரன், நகை கடை வியாபாரிகள் நல சங்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட பேரமைப்பின் அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக அனைவரும் முழுமையாக பங்கேற்றுள்ளனர். ஆதி காலத்திலிருந்து ஜிஎஸ்டி உருவான காலத்திலிருந்து ஜிஎஸ்டியை பலமாக எதிர்த்துக் கொண்டிருப்பது பேரமைப்பு. கட்டி கொடுக்கிற கடைக்கு வாடகைக்கும் ஜிஎஸ்டி என்று சொன்னால் எல்லா கடைகளிலும் போட்டு தான் ஓட்டியிருக்க முடியும். ஆகவே போராட வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய போராட்டம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த கண்டன உரை ஆர்ப்பாட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். கூட்டத்தை இவ்வளவு மழையிலையும் கூட நம்ம இவ்வளவு கூட்டம் சேர்த்துருக்கோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இது நம்ம வாழ்வாதாரத்துக்கு கூட்டம். இதை நம்ம அடிமைப்படுத்த போறாங்களா இல்ல நம்ம வாரிசுகளை அடிமைப்படுத்த போறாங்களா நமக்கு தெரியாது. இன்னைக்கு நம்ம கத்து எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பெரிய முற்றுப்புள்ளியா தான் இருக்கணுமே தவிர எதுக்கு அஞ்சக்கூடாதுன்னு தலைவர் கூட இப்போ சொன்னாரு போன்ல கூட, எங்க எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் நிறுத்தக்கூடாது இந்த இதுவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால இவ்வளவு பேர் வந்ததுக்கு நன்றி, ஓட்டர் சங்கத்துக்கும் நன்றி, நன்றி பேரமைப்புக்கு நன்றி. நன்றி அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய செங்கல்பட்டு நகரத்தில் நடக்கிறது நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடைய ஒப்பற்ற தலைவர் திரு ஏ.எம். விக்ரமராஜா தலைமையில் செங்கல்பட்டு மாவட்ட ஒருங்கிணைந்த மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொருளாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள் மற்றும் நம்முடைய ஒருங்கிணைந்த மாவட்ட இணைப்பு சங்கங்கள் எல்லா அமைப்பிலும் வந்திருக்கீங்க. மருந்து வணிக சங்கம், ஓட்டல் சங்கம், எல்லா சங்க நிர்வாகிகளுக்கும் செங்கல்பட்டு நகர வியாபாரி சங்க சார்பாக அனைவரும் அன்போடு அழைக்கிறோம். கொஞ்சம் மழையாகி போச்சு, இல்லைன்னா இன்னும் கூட்டம் நிறைய வந்திருக்கோம். இப்போ கூட போன் வந்துட்டே இருக்கு, எல்லா ஊர்லயும் வந்துட்டா இருக்காங்க. மழையா இருந்தாலும் வந்து சேர்ந்துருவோம். ஒரு அரை மணி நேரம் முன்ன பண்ண ஆகல் இருக்காங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடைய ஒப்பற்ற தலைவர் ஏ.எம். விக்ரமராஜா தலைமையில எந்த ஆர்ப்பாட்டம் வேணாலும் சரி, அது அடைக்கடல் போல இருக்கும்.
எந்த ஒரு மழையா இருந்தாலும் வணிகர்களுக்கு பாதிப்பு என்றால் ஏன் விக்ரமராஜா அவருடைய தலைமையில வணிகர்கள் பரபரண்டு வருவார்கள். ஏனென்றால் இந்த ஆர்ப்பாட்டம் சாதாரண ஆர்ப்பாட்டம் இல்லை. வணிகர்களை சாகடிக்கிற வணிகம் செய்யக்கூடிய மத்திய அரசு மாநில அரசு போன்ற வரிகள் அன்றாட இரத்தத்தை சிந்தி உழைக்கின்ற வணிகருடைய இரத்தத்தை சுரண்டுகின்ற மத்திய அரசு கடை வாடகைக்கு வரி ஆளுநர் வர்த்தகத்தை கொடுத்து ஒரு வணிகரும் செத்து சுண்ணாம்பா கிடக்கிறான். இந்த டைம்ல வாடகைக்கு வரி எல்லாத்துக்கும் வரியை போட்டு வணிகர்களை வாட்டி வதைக்கின்ற மத்திய மாநில அரசுகளுக்கு இந்த செங்கல்பட்டு நகரத்தில் கண்டனம் தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடைய ஒப்பற்ற தலைவருடைய கலந்து கொண்ட அனைத்து உள்ள நிர்வாகிகளுக்கு நன்றி வரையறுக்கிறோம். நன்றி. எங்களுடைய மண்டல தலைவர் திரு அமல்ராஜ் அவர்கள் இந்த பேரமைப்புக்கு இந்த மாவட்டத்துக்கு ஒரு சங்கமாக போன் மூலமாக அனைவரும் வர வேண்டும் மண்டல தலைவர் அவர்கள் அழைத்துள்ளார்கள். அவருடைய இந்த பேரமைப்புக்கு வழிகாட்டிய தூண் மாதிரி அமல்ராஜ். ஆகையால் மண்டலத்தில் அமல்ராஜ் அவர்களுக்கு அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. இந்த மாவட்டத்தில் பொறுத்த அளவுக்கு இந்த காஞ்சி மண்டலத்துக்கு அமல்ராஜ் வந்து இந்த உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர் இந்த மலையோட வந்திருக்கிறார். அனைவரும் அவர் கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய வடக்கு தெற்கு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த நிர்வாகிகள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். செங்கல்பட்டு நகரத்தின் சார்பாகவும் மாவட்டத்தின் சார்பாகவும் அன்புக்குரிய மாவட்ட தலைவர் திரு ஜே பிரபாகரன் அண்ணன் அவர்கள், மண்டல தலைவர் எங்களுடைய நாயகன் அமல்ராஜ் அண்ணன் அவர்கள், அன்புக்குரிய வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் மாநில துணைத் தலைவர் உத்தவகுமார் அண்ணாச்சி அவர்கள், உழைப்பின் சிகரம் எங்களுடைய சிறந்த சேவையாற்றிக் கொண்டிருக்கிற திரு அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் நாம என்ன செயல்படுத்த முடியுமோ இது ஃபர்ஸ்ட் தான். மாநில தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வீடியோவை பேசியிருக்காங்க. இது முதல் முறையான இது. இங்கு தமிழக அரசையும் மத்திய அரசையும் அவர்கள் செய்யக்கூடிய நமது வணிகர்கள் மீது போடக்கூடிய தலை மீது போடக்கூடிய ஒருத்தர் வாழ்வாதாரமே இன்னைக்கு வந்து வாழ்றதுக்கு மிக கடுமையான போராட்டமா இருக்கு. அதனால இந்த போராட்டமான சூழ்நிலையில கொரோனா காலத்திலிருந்து தப்பிச்சு வந்து இங்க வந்தாலும் அரசுகள் நம்மை போட்டு அமுக்குகின்றன. சோ இந்த சூழலை நம்ம மாற்றிக்கொண்டு நம்மளுடைய செயல்பாடுகளை நாம தான் உருவாக்கணும். நம்ம போராடுவதற்கு இன்னைக்கு தயாரா இருக்கணும். ஏன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு என்ன செய்ய போறோங்கிறது தலைமை அறிவிக்கும். அதுவரை நாம் காத்திருப்போம். இந்த முதல் போராட்டம் இது. முதல்ல மெயின் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் எல்லாரையும் பயங்கரமா பாதிக்க வைக்குது. ஒவ்வொரு விஷயம் அதுக்கு வந்து கடை நீங்க பாத்தீங்கன்னா 2 விஷயம் நடக்குங்க. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா கடையில ஒருத்தங்கிட்ட வந்து இப்ப நம்ம வந்து வாடகை இருந்தாலும் சரி, உரியவரா இருந்தாலும் சரி, கடை வாடகை இப்ப வந்து 18% ஏத்துறாங்க அப்படின்னா அந்த வாடகைதாரர்கிட்ட போய் நீ இந்த விஷயத்தை கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா நீ உடனே காலி பண்ணுவாங்க. சோ இது எல்லாருக்கும் உள்ள விஷயம். சோ கடையில உள்ளவங்களுக்கு அவங்க எனக்கு இது இல்லப்பா நான் என்ன பண்றதுன்னு அவங்க கெட்டாம இருப்பாங்க. ஆனால் இது அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்ட கொண்டு போகும். இது பல வணிகர்களுக்கு நமக்கு தெரியல. அதனால போன மாசமே இது வந்து மத்திய அரசு போட்டாங்க. இந்த மத்திய மாநில அரசுகள் வணிகர்களின் நலன் காத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று நமது மாநில தலைமை சிறப்பாக போராடி கொண்டிருக்கிறது. அதன் சார்ந்து நமது இயக்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்களும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து இவ்வளவு தொலைவு எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுடைய ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய செயல்பாட்டினை இந்த நம்மளுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரை போய் நம்ம சந்திக்க போறோம். இந்த போராட்டம் முடிஞ்ச உடனே இதை எல்லா மண்டல தலைவரும் மாவட்ட தலைவர் எல்லாருமே இணைந்து போய் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மனு அளிக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வரும்போது மாபெரும் மழை எல்லாமே பார்த்தோம். நான் தாம்பரத்தில் வண்டியில் ஏறி உட்கார்ந்து முதல் போன் மாநில தலைவர், எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் கூட்டம் நடக்க வேண்டும், அவருடைய உத்தரவு. கூட்டம் நடக்கணும், கூட்டம் வரும், நீங்க போய் சேருங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த இயற்கையே நாம் வென்று விட்டோம். செங்கல்பட்டு டோல்ல காலை வச்சோம், அங்கிருந்து வந்தவங்க மழை குறைஞ்சது. இந்த மேடைக்கு முன்னால் வந்து மழை தூறியது, உள்ளே நுழைந்த மழையே நிறுத்தி விட்டோம். ஆனானப்பட்ட இயற்கையை ஜெயிக்கின்ற நாம் இந்த அரசை ஜெயிக்க மாட்டோமா? ஒரே விஷயம் தான், ஒன்றுபடணும், போராடணும், வெற்றி பெறணும். 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் மாவட்ட தலைவராக பணியாற்றினேன். பல இடங்களிலே பலவிதமான போராட்டங்கள், ரவுடியுடைய தொல்லை, அதிகாரிகளுடைய தொல்லை. ஒரு இடத்துல ஒரு தலைவர் அடிப்ப, அந்த செங்கல்பட்டுல கூட ஒரு முன்னாள் தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவரை வெட்டப்பட்டார். சுப்பிரமணியன் அவர்கள் வெட்டப்பட்ட 20 நிமிடத்தில் நான் மாவட்ட தலைவர், அப்போ மாவட்ட செயலாளர் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள்
வந்து ரோட்ல சுத்தணும். எல்லா கடையும் போட்டிருந்தது. அமல்ராஜன் இறங்கி சொல்றாரு, நான் ஒரு பக்கம் சொல்றேன், எல்லா கடையும் தரங்க. நம்முடைய நிர்வாகி வெட்டப்பட்டிருக்கிறார். ஆனால் வணிகம் ஓங்கி நிற்க வேண்டும். வணிகர்கள் என்றும் தலைகுனிய கூடாது. எல்லாம் கடையை தரங்க, போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லி அந்த நேரத்திலே நாங்கள் அடிக்கடி சொல்வாரு மாவட்ட செயலாளர் அண்ணன். அப்ப ஒரு மாவட்ட செயலாளர் அருமையா சொல்வாரு, நான் இந்த வணிக வாழ்க்கைக்கு வரும்போதே வாயில் வாய்க்கரிசி போட்டு கொண்டு வந்தேன். எனக்கு இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுவாரு, காவல் நிலையத்தில் போய் சொல்லுவாரு, 50 ரவுடி நிப்பான், நாங்க நிர்வாகிகள் 5 பேர் தான் நிப்போம். இன்ஸ்பெக்டர் பார்த்து சொல்லுவாரு, சார் நாங்க வரும்போதே வாய்க்கரிசி போட்டு தான் சார் வந்தோம், அந்த கூட்டத்தை பார்த்தா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு. அந்த ஒரு எழுச்சி தான் இன்று தமிழக அளவிலே ஒரு பெரிய தீயாக பற்றி எறிந்து சென்னை புற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு என்று மிக பெரிய அமைப்பாக வளர்ந்திருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய ஒரே குறிக்கோள், நம்ம இந்த அரசை கேட்கிறது, நீ திரும்ப 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 வணிகர்கள் மேலேயே வரிய சுமத்துறையே, இதுக்கு காரணம் என்ன? ஏன் உனக்கு அரசு நடத்த தெரியலையா? விவசாயம் இருக்கிறது, விவசாயத்தை ஊக்குவி, பல இடங்களில் விவசாயிக்கான உதவியை பண்ணு, அவன் உற்பத்தி செய்கின்ற பொருளை பத்திரமா பிறகு ஒரு கிடங்கு தயார் பண்ணு. அந்த கிடங்கிலே அந்த உரிய பொருளை வைத்தாலே நீ உற்பத்தியை உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம். உலகத்துக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. வருடத்தில் 365 நாள்ல 330 நாட்கள் வெயில் சரியாக இருக்கும், மழை சரியாக இருக்கும். ஒரே நாடு இந்தியா. இந்த இந்தியாவில் உன்னால உற்பத்தியை தயார் பண்ணி நீ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணவில்லை என்றால் என்ன அரசு நடத்துகிறாய்? சைனாவை எடுத்துக்கங்க, உதாரணம் காட்டாத சைனாவை எல்லாமே சொல்லுவோம். ஆனா இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலே விளையாட்டு பொருள், பர்னிச்சர், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் என்ன எடுத்தாலும் சைனா பொருள் தான். இன்னைக்கு நம்ம ஊர் தயாரிப்புக்காரர் என்ன பண்றான்னா, அதை வாங்கி பேரை போட்டு நம்ம தலையில கட்டிடுறான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரசு சிறுவணிகளை நசுக்கி பிளிர்ந்து கசக்கி வரி என்று வசூல் செய்கிறது. இந்த வரி எங்கே செல்கிறது? எல்லாரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுமக்கள் உடனடியாக இதை தங்களுடைய ஆயுதமாக கையில், இந்த போராட்டத்தில் பொதுமக்களின் கூட ஒன்னா சேரணும். ஏனென்று சொன்னால் நம்மிடம் வசூலிக்கப்படுகின்ற இந்த வரி மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு தள்ளுபடியாக செல்கிறது. வங்கி தள்ளுபடி, வரி தள்ளுபடி, கடன் தள்ளுபடி. ஏன் இந்த பிரிவினை? நண்பர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். போராடினால் மட்டுமே புது வாழ்வு கிடைக்கும். அண்ணன் சி.ஜே. பிரபாகர் அருமையான ஒரு உதாரணத்தை சொன்னார். 45 வயசு தாண்டிடுச்சுன்னா, 45 வயதை கடந்து விட்டால் எனக்கு அடுத்த சந்ததி என்னுடைய தொழிலுக்கு வர பயப்படுகிறார்கள். ஏன் பயப்படுறான்? பாதுகாப்பு இல்ல. ஒரு மருந்து வணிகர் தன்னுடைய கடையிலே உட்கார்ந்து மருந்து வணிகம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சாராயம் விற்கல, தவறான பொருள் விற்கல, கஞ்சா விற்கல, பிரியா சுத்திக்கிட்டு இருக்கான். 3 ஆண்டு காலாக அவரை மன உளைச்சலிலே நசுக்கி பிசுக்கி இறுதியிலே அவர் வெட்டி கொல்லப்பட்டார். நண்பர்களே, என்ன காரணம்? இந்த அரசுடைய கவனக்குறைவு. அதே போல நகராட்சியில் ஒருத்தன் கடை வச்சிருக்கான, அவன் பாவப்பட்டவன். நகராட்சி கட்டிடத்தில் ஒரு காலத்தில் கடை வைத்திருக்காங்க, சொந்த கடை வச்சிருக்கவன், அவங்கள பார்த்து சொல்லுவேன், உனக்கெல்லாம் வாடகையே கிடையாதுயா, ஜாலியா வியாபாரம் பண்றேன்னு. ஆனா இன்று அவனை கசக்கி பிணிகிறார்கள், நசுக்கி எடுக்கிறார்கள். வரிய கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, பில்டிங்கை ரெனிவேட் பண்ணுமா, என்ன வந்து பாரு. நீ யார் இந்த பில்டிங்கை ரெனிவேட் பண்றது? ஏங்க 50 வருஷமா கடை வச்சிருக்கேன், உள்ள தண்ணி வருது, ஒரு பாத்திரத்தை வச்சு பிடிச்சிக்கோ, ஒரு பிளாஸ்டிக் கவர் கட்டிக்கோ. ஏன் பில்டிங்கை ரெனி பண்ற அளவுக்கு இன்றையும் இந்த அரசு நம்மை தாந்தோற்றித்தனமாக கையாண்டு கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இந்த காலகட்டம் நாம் கண்டிப்பாக கையில் எடுக்க வேண்டிய விஷயம் நம்முடைய ஒற்றுமை, நம்முடைய பலம். நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய பலமும் அதிகரிக்கப்பட்டாலே தன்னால் இந்த அரசு நம்மை தேடி வரும். தன்னால் இந்த அரசு நம்மை தேடி வரும். இன்று இந்த இயற்கையை நாம் வென்று விட்டோம். கரெக்டா சொல்லியா இல்லையா? வாசலுக்கு வர வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இயற்கை நமக்காக காத்து நிற்கிறது. இயற்கையே காத்து நிற்க வைத்த நாம் இந்த அரசை வர வைக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை கேட்க வைக்க வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை போராட வேண்டும். போராட்டம் என்ற அந்த ஆயுதம் கையில் எடுத்தாதான் இன்று நமக்கு புது வாழ்வு கிடைக்கும். என்னுடைய சந்ததிக்கு நான் இந்த வணிகத்தை தான் காட்டுவேன் என்ற எண்ணம் உங்களிடையே வர வேண்டும். என்ன எடுத்துக்கங்க, ஒருத்தர் வக்கீலுக்கு முடிச்சிட்டாரு, ஒருத்தர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாருன்னா அவரை கூட்டு வந்து கடைக்குள்ள தான் போட்டிருக்க. என்ன காரணம் என்றால், ஒரு அருமையான உழைப்புக்கு கிடைக்கின்ற மிகச் சிறந்த பரிசு எதுவென்றால் இந்த வணிகத்துறை தான். நீங்க ஒரு கட்டம் வரைக்கும் கடந்துட்டீங்கன்னா அப்புறம் தன்னால கொட்டுங்க. ஆனால் இதை அறிந்து கொண்ட அரசு, வெளிநாட்டு கம்பெனிகள், பன்னாட்டு முதலாளிகள், வால்மார்ட், கேமார்ட், வர வழியில நிறைய மாற்ற பார்த்தோம்.
ரெண்டு பக்கமும் லைனா மார்ட்டா திறந்திருக்கு. ஜி மார்ட் எல்லா மார்ட்டும் என்ன செய்யுது? நம்முடைய வணிகத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, நம்முடைய ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது. நாம் உருவாக்கிய வாடிக்கையாளர்களை அவர்கள் கப்பலிகாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஆன்லைன், ஒரு பக்கம் இந்த மாதிரி கடைகள், சங்கிலி தொடர் கடைகள். நமக்கு ஒரு விலை, சங்கிலி தொடர் கடைக்கு ஒரு விலை. என்ன அநியாயங்க இது? மளிகை வச்சுட்டுலாம் கேளுங்க. இப்ப டெக்ஸ்டைலுக்கு டாக்ஸ் பண்றான், டெக்ஸ்டைலுக்கு டாக்ஸ் பண்ணதுதான் 18, 28. என்ன நடக்குது இந்த கவர்மெண்ட்ல? உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? வணிகர்களை மட்டும்தான் நீ கசக்கி பொழிய வேண்டுமா? ஆகவே நண்பர்களே, காலத்தின் கட்டாயம் நம்முடைய ஒருங்கிணைப்பு. ஒரு சில பகுதிகளில் ஒரு சில தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நாம் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய தலைவர் ஏஎம் விக்ரமராஜா அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எந்த கட்சியையும் சாராதவர், எந்த ஒரு அமைப்புக்கும் ஆதரவாக நிற்காதவர். மத்திய அரசா 10 நாளைக்கு முன்னால் நிர்மலா சீதாராமன் கூட்டு பேசினாங்களா? அவர்களுடைய நடந்த பேச்சுவார்த்தையிலே நமக்கு பலம் இருந்தால், நமக்கு நிர்மலா சீதாராமன் பேசியதிலே நமக்கு பலன் இருந்தால் அவருக்கு ஆதரவு, அவருடைய கொள்கைக்கு நாம் ஆதரவு தெரிவிப்போம். அவருக்கு ஆதரவு, கட்சிக்கு ஆதரவு கிடையாதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. அவருடைய கொள்கை, வணிகர்களுக்காக அவர் எடுத்த கொள்கைக்கு நாம் ஆதரவு. ஆனால் அதே தலைவர் நம்முடைய பேச்சுவார்த்தைக்கு தயார் இல்லை என்றால் நாம் அவரை எதிர்க்க தயாராக வேண்டும். நண்பர்களே, இன்று ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இன்று தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு தமிழகம் எங்கும் பட்டி தொட்டி எந்த மூலை முடிக்கல, எங்கே சென்று கேட்டாலும் ஏஎம் விக்ரமராஜா தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு என்ற அந்த பெயர் விளங்குகிறது என்றால் நம்முடைய உழைப்பு, நம்முடைய ஒவ்வொரு உறுப்பினருடைய உழைப்பு, ஒவ்வொரு கிளை சங்கங்களுடைய உழைப்பு. கிளை சங்கங்கள் இன்னும் முன்னுக்கு வர வேண்டும். வணிகர்களுக்காக நாம் பாடுபட வேண்டும். இன்று நாம் உழைக்கின்ற ஒவ்வொரு உழைப்பும் நம்முடைய சந்ததியை வாழ வைக்கும், நம்முடைய வணிகம் பெருக வைக்கும், நம்முடைய வருங்காலம் சுபிட்சமாகும். நண்பர்களே, எதற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். பல பகுதிகளிலே சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அடுத்த கட்ட போராட்ட அதிகாரி இளைஞரணி அருமையா சொன்னாரு, டெல்லி கூட போவோம் அப்படின்ட்டு. நாம் எங்கே செல்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய ஒரே ஒரு குறிக்கோள், நமக்கு எதிராக விதிக்கப்படுகின்ற இந்த வரி அகற்றப்பட வேண்டும். இந்த மத்திய மாநில அரசுகள் நமக்கு எதிராக எடுக்கின்ற ஒவ்வொரு ஆயுதங்களையும் முறிக்கப்பட வேண்டும். நாம் இந்த சமுதாயத்திலே தலைநிமிர்ந்து வாழ வேண்டும். வணிகர் சமுதாயம் என்றால் அதற்கு உதாரணம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு என்ற எண்ணத்தினை உருவாக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே கேட்டுக்கொண்டு, இவ்வளவு பெரிய இயற்கை இடரை எதிர்த்தும் இந்த அளவிற்கு தாங்கள் பெருஞ்சிறப்பாக வந்து கலந்து கொண்டதற்கு அனைத்து சங்க நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து, வரக்கூடிய காலம், வரக்கூடிய வணிகர்களின் வாழ்வு வளமாக இருக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு, அதனுடைய தலைவர், ஒப்பற்ற தலைவர் ஏ விக்ரமராஜா என்றென்றும் துணையாக இருப்போம். வாழ்வு நம்முடைய தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு, வெல்வி நம்முடைய தலைவருடைய பணி. எந்த மூலை முடுக்கிலும் நாம் சென்று நின்றாலும் அந்த இடத்திலே நமக்கு ஒரு பாதுகாப்பான அமைப்பை உருவாக்குவோம் என்ற சூழ்நிலையை ஏற்று நாம் அடுத்து மாநில தலைவர் டெல்லிக்கு அழைச்சாலும், ஆனா நம்ம சங்க நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எங்க கூப்பிட்டாலும் போவோம். இமயமலை மேலே நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் வையுங்கள், அங்கேயும் நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தலைமைக்கு தெரிவித்து, எந்த இடத்திற்கு என்ன போராட்டம், வணிகர்களுக்கான போராட்டம் தான் இது, நமக்கான போராட்டம் இல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கான போராட்டம். இது ஆரம்பம் தான், இது ஆரம்பம் தான். மத்திய மாநில அரசிற்கு நம்முடைய கண்டனம் என்றது இது ஆரம்பம் தான். அடுத்து மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், கடைபாடு ஆற்றும் நம்முடைய மாநிலத்தில் அறிவிப்பார்கள். ஏன் இங்க இல்ல, எல்லா மாநிலத்திலும் ஒரு பிரச்சனை இருந்தா இருக்குது. வணிகர்களை நம்முடைய சாதாரணமா கிள்ளிக்கு நினைக்கிறாங்க. நம்ம தான் அதிகப்படியா வரி கட்டுறோம். அரசாங்கத்திற்கு அதிகப்படியான வரி கட்டுறவங்க நம்ம வணிகர் தான். இந்த நம்முடைய சுரண்டி நம்மளை ஆட்படுத்தி அத்தனை வருமானத்தையும் நம்மகிட்ட பிடிக்கிட்டு இருக்கிற வாடகைக்கும் 17%, வாடகைக்கு 17% ஒரு கேவலமான ஒரு அரசாங்கம் பார்க்க முடியுமா? இதோட கேவலம் தானே இருக்குது. வியாபாரம் என்ன பண்றான், காலையில இருந்து இரவு வரலாம் நம்ம தோலை விட்டு பொண்டாட்டி விட்டு புள்ளைங்களை விட்டுது ஒரு வாழ்வு சார்பு இல்லாம போக முடியாம நம்முடைய தொழிலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி சம்பாதிச்சு சிறு சிறு சேர்த்து நம்ம குடும்பம் நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை குருவாஞ்சல பாத்துக்கலாம். ஒரு வியாபாரி வாங்கின தண்டில கட்ட முடியாத கடவுளே தூக்கு மாட்டி செத்துட்டாரு. எவ்வளவு ஒரு அவ்வளவான நிலைமை. இப்படி வியாபாரி சாகணுமா? வியாபாரி இப்படிதான் சாக வடிக்கிறோமா? கொரோனா பீரியட் எல்லாம் செத்தோம். கொரோனா பீரியட்ல வரி கட்ட முடியல, வாடகை கட்ட முடியல, எல்லாம் செத்தோம். இப்போ மேலும் வரி கட்டுறாங்க.
இல்லாம 6% வந்து ஆண்டுதோறும் வரி அதிகப்படுத்துறாங்க. இப்படி அந்த கரண்ட் பில்லு பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு 20,000 30,000 கரண்ட் பில்லு எப்படி கட்டுறது, எப்படி வாடகை கொடுக்குறது, எப்படி அட்வான்ஸ் கொடுக்குறது, எப்படி வியாபாரம் பண்றது? இந்த வியாபாரத்தை ஆன்லைன் வர்த்தகம், ஆன்லைன் வர்த்தகத்தை எல்லாம் வந்து அவன் சொல்லி எடுத்து போயிடுறான். சிறு வியாபாரிகள் எவ்வளவு பேர் இருக்கிறோம், அந்த சிறு வியாபார நிலைமை என்ன? இதை யார் காக்கிறது? அரசாங்கம் இதுக்கெல்லாம் பாதுகாப்பு தர வேண்டியது இல்லையா? ஏன் தரமாட்டேன்றாங்க? வணிகர்கள்லாம் அவங்களை கேவலமா போச்சா? இப்போ சொல்றோம், அரசாங்கத்திற்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கண்ண உரை கொடுக்கிறோம். எங்களுடைய உரிமை பறிக்கப்பட்டால் வியாபாரிகள் எந்த நிலைக்கு செல்லும் தயாராக இருக்கிறோம், விட்டுக் கொடுக்க மாட்டோம், எங்கள் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு கண்டன உரை மேலும் தொடரும். இவர்கள் இதை வாபஸ் பெறவில்லை என்றால் கண்டன உரை மேலும் மேலும் தொடரும் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை நன்றி அழைக்கிற மத்திய வணக்கம். பெருமைக்குரிய செங்கல்பட்டு வடக்கு தெற்கு மாவட்டத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் அண்ணன் ஜி பிரபாகரன் அவர்கள். ஆனா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவர்கள் அவங்க மாவட்ட தலைவராக இருந்து ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய பேரமைப்பிற்காக வணிகர்களுக்காக தொடர்ந்து சேவை செய்து வருபவர்கள். அதே போல நம்முடைய மண்டல தலைவர் அவர்கள் ஒரு 30-35 வருடங்கள் நமக்காக வணிகர்களுக்காக வணிக இனத்திற்காக சேவை செய்து வருபவர்கள். அவர்களையும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல நம்ம உத்தரகுமார் அண்ணன், எங்களுடைய மதுராந்தக அனைத்து வணிகர்கள் பொதுநல சங்கம் ஒரு 12 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கும் போது அவர்கள் வந்து எங்களோடு இருந்து எங்கள் சங்கத்தை ஆரம்பித்து கொடுத்தவரே அவர் தான், உத்தரகுமார் அண்ணன். ஏன்னா எத்தனை முறை வந்திருப்பான்னு எங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய அமைப்பு வர வேண்டும், அவருடைய எண்ணம் என்ன, நம்முடைய அமைப்பு வர வேண்டும், வியாபாரிகளுக்கு வணிகர்களுக்கு ஒரு மரியாதை இருக்க வேண்டும், அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும். அதுக்காக தான் இத்தனை பேர் மேடையில் இருக்க எல்லாருமே, அண்ணன் மகேஸ்வரன் ஆகட்டும், துர்ராஜன் ஆகட்டும், எல்லாருமே எதுக்காக நம்ம நிக்கிறோம்? வணிகர்களுக்காக நிற்கிறோம். வணிகர்களுடைய சேவைகளுக்காக, வணிகர்களுடைய உரிமைகளுக்காக, வணிகர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக. ஏன்னா இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா நம்முடைய பிள்ளைகள்லாம் யாராவது நம்ம தொழிலுக்கு வரேன்னு சொல்றாங்களா? ஒரு 40-45 வயசு மேல யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க என்ன சொல்றாங்க? காலையில வர சாயந்தரம் வீட்டுக்கு போறோம், அது மாதிரி ஒரு வேலையை கொடுன்றாங்க. ஏன்? நம்ம படுற கஷ்டத்தை பாக்குறாங்க. நம்ம அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அம்மா கஷ்டப்படுறாங்க, நமக்கு எதுக்கு இந்த வியாபாரம்ன்ற மாதிரியே போகுது. வணிகம் செழிக்க வேண்டும். ஒரு நாட்டில் வந்து வணிகம் செழித்தால்தான் நாடு செழிக்கும். அது போல ஏன்னா நம்மளுடைய மத்திய நிதி அமைச்சர் 2019 ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒரு புறநானூறு பாடல் ஒன்று சொன்னாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புறநானூறு பாடல் வந்து பிசிராந்தையார்னு ஒருத்தர் எழுதிய பாடல், 134 நம்பர் பாடல். அதுல சொல்றாங்க, வரி விதிப்பு பிசிராந்தையார் சொல்றாரு யாருக்கு? மன்னனுக்கு. அந்த காலத்துல வரி விதிப்பு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, யானைக்கு வந்து நெல்லை அறுத்து அதை வந்து கவலமா கொடுத்தா அந்த யானை நல்லா சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க, கொடுக்கணும். அதை விட்டுட்டு யானையே தூக்கி எங்க விட்டா? நிலத்துல நம்மளுடைய பயிர்ல விட்டா என்ன ஆகும்? மொத்தத்தையும் அழிச்சு காலி பண்ணிடும், வேஸ்டா போயிடும். அது மாதிரி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வரி விதித்து அது மக்களிடம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னவங்க தான் நம்முடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். இப்ப என்ன பண்றாங்க? யானையை அவுத்து விட்டுட்டாங்க உள்ள. மொத்தத்தையும் என்ன பண்ணுது யானை? ஜிஎஸ்டி என்ற பெயர்ல மொத்தத்தையும் எடுத்து காலி பண்ணுது. மொத்த இடமே வேஸ்டா போகுது. அதுதான் இது. என்னன்னா 109 ஜியோ நம்பர் 109 போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி. வாடகைக்கு எப்படி ஜிஎஸ்டி கொடுக்க முடியும்? அதுவும் நம்ம ஜிஎஸ்டி நம்ம இருக்கிறோமோ இல்லையோ ஜிஎஸ்டி கட்டணும். இதனுடைய அடிப்படை என்னன்னா மொத்த பேரையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டாடணும்ன்றது அவங்களுடைய எண்ணம். மொத்த பேரையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டாந்து எல்லோரையும் வாட்டி வதைக்கணும். மக்களை வந்து 1,80,000 கோடி மாதத்திற்கு ஒரு ஜிஎஸ்டி வருகின்றது. அதை வந்து நீங்க நம்ம என்ன சொல்றோம்? நம்முடைய மாநில தலைவர் விக்ரமராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க? ஒரு முனை வரியா போடுங்க, ஒரு இடத்துல ஒரு வரியை போடுங்க, குறைவான வரியா போடுங்க, எல்லாரும் கட்டுறோம். 3, 5, 8, 12, 18, 28, ஒரு 28%, 18% வருமானத்துக்கு நம்ம கிடைக்கிற வருமானம் 5%, டாக்ஸ் 18%. அது மாதிரி அவங்க பண்றாங்க. ஆன்லைன்ல மருந்து வணிகத்தை தடை செய்ய வேண்டும் என்று நம்ம ரொம்ப நாளா கேட்டு வரோம். நம்முடைய மருந்து வணிகர் சங்கம் நம்மளும் கேட்கிறோம். உணவுப் பொருளை கொடுக்காதீங்க, சில்லறை வணிகம். ஏன்னா அந்நிய நேரடி சில்லறை வணிகம் வந்து ஆன்லைன்ல இருக்கக்கூடாது, நேராவும் இருக்கக்கூடாது. டைரக்ட் எஃபிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். இது இரண்டையுமே அவங்க கேட்கறது இல்லை. மற்ற பொருட்களும் தவறுதான், இருந்தாலும் அடிப்படை ஒரு மளிகை கடை வச்சிருக்கு. ஒரு முன்னெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு மளிகை கடை வச்சா பழிச்சுக்கோமான்னு. இப்ப என்ன சொல்லலாம்? ஒண்ணுமே சொல்ல, அதை கூட சொல்ல முடியாது. மளிகை கடை வச்சா கூட பழக முடியாதுன்ற கண்டிஷன்ல போயிட்டோம். அன்பார்ந்த வியாபார நண்பர்களே, இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு எந்த அளவிற்கு வியாபாரிகளை கசக்கி பிழிய வேண்டுமோ அந்த அளவிற்கு கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. எந்த நாட்டிலாவது வாடகைக்கு வரி போடுவாங்களா? இன்றைக்கு
நாம் பெரும்பாலும் வாடகையில் தான் இருக்கிறோம். சொந்த கட்டிடம் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10% தான் இருக்கும் வியாபாரிகள்ல. மீதி 90% வியாபாரிகள் வாடகையில் தான் இருக்கிறோம். இன்றைக்கு வாடகையே ஒரு நாளுக்கு நாள் ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் கடை உரிமையாளர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு வியாபாரமும் குறைந்து கொண்டிருக்கிறது ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக. இப்படி வியாபாரிகள் நசிந்து கொண்டிருக்கும் பொழுது வியாபாரிகளுக்கு ஊக்கமளிக்க வேண்டிய இந்த அரசு வியாபாரிகள் மீது ஒரு பாறாங்கல்லை தூக்கி போடுவது போல கடை வாடகைக்கு 18% ஜிஎஸ்டி தான். இதை விட ஒரு கொடூரமான அரசு, கொடூரமான ஆட்சி உலகத்திலேயே வேறு எங்கும் இருக்காது. இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு நம்முடைய வணிகர் சங்க ஒற்றுமை மூலமாக நாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான் ஜிஎஸ்டியை ரொம்ப ஆணித்தரமா எதிர்க்க ஒரே அமைப்பு நம்ம பேரவை மட்டும்தான். அது நம்ம எல்லாரும் பெருமையா சொல்லலாம். ஏன்னா எல்லா கட்சிகளும் ஜிஎஸ்டியை பேருக்காக எதிர்க்கிறாங்க, நம்ம மட்டும்தான் நம்ம உரிமைக்காக எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பு சும்மா இதோட முடியக்கூடாது. அடுத்த கட்டமா போராட்டங்கள் டெல்லி வச்சாலும் சரி, இதே பலத்தோட எல்லாம் போவோம்ல, போவோமா இல்லையா? போவோம். இந்த போராட்டம் டெல்லினாலும் சரி எங்கனாலும் சரி நம்ம ரெடியா இருப்போம், தயாரா இருப்போம். இந்த போராட்டத்தை அருமையாக நடத்திய ஜிஜே பிரபாகர்களுக்கும் அடுத்த கண்டன இருக்கும் நம்மளுடைய கேப்டன் பிரபாகர்களுக்கும் மனதார நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கிற செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த இரு மாவட்டத்தின் மாநில தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் அனைத்து கிளை சங்க உறுப்பினர்கள், வடக்கு தெற்கு மாவட்டத்தினுடைய தலைவர், பொருளாளர், செயலாளர்கள், மாநிலத்தின் தலைமையிலிருந்து வந்திருந்த அருமை அண்ணன் கேப்டன் சிஜே பிரபாகரன் அவர்கள், காஞ்சி சிங்கம் அமுல்ராஜ் அவர்களுக்கும், இந்த கிளை சங்க நிர்வாகிகள், பகுதி செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், தலைவர், பொருளாளர், செயலாளர் அனைவருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை தந்து சிறப்பித்ததற்கு செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு தெற்கு மாவட்ட சங்க சார்பாக உங்கள் அனைவரையும் நன்றி கலந்த வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். காவல்துறைக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சார்பாகவும் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட சார்பாகவும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.